ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டு வரும் பிரச்சார பயணத்தினுடைய ஒரு பகுதியாக அவர் செய்திருக்கக்கூடிய விஷயம் மக்களை சென்று சேர்ந்திருக்கிறதா அப்படிங்கிறத தாண்டி திமுகவை அப்படியே அதகலப்படுத்தி இருக்கிறதா அப்படின்னா இன்னைக்கு அது பத்தி அமைச்சர் பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பிரச்சார பயணத்தினுடைய ஒரு பகுதியாக உருட்டுக்களும் திருட்டுக்களும். டைட்டில் எப்படி பார்த்தீங்களா? பொதுவாக எந்த ஒரு திட்டத்துக்குமே வாய்ச்சொல்லில் வீரர்களடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திட்டங்களுக்கு பேர் வைக்கிறதுலையும் சரி, நாங்கள் இத்தனை திட்டத்தை போட்டோம், இவ்வளோ மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம், இதனால மக்கள் இவ்வளோ பலனடைஞ்சிருக்காங்க, திமுகவுக்கு வாக்களிக்காதவர்களும் பலனடைந்திருக்கிறார்கள், யாராவது சொல்ல சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான டிபேட்லாம் கிளைம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி வரும் நிலையில் இந்த 4 ஆண்டுகளில் அதிமுக எதிர்கட்சியாக எதுவுமே பண்ணலைங்க. ஏங்க குற்றம் இவ்வளோ நடக்குது, அநியாயம் இவ்வளோ நடக்குது, வன்முறைகள் இவ்வளவு நடக்குது, இதெல்லாம் நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்களா? எதிர்கட்சியா என்னங்க பண்றேன்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா? இந்த உருட்டுக்களும் திருட்டுகளும் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கு. இன்னும் ஒரு 9 மாதங்கள் இருக்கு. என்ன செய்ய போதோ அதிமுக அப்படின்ற மாதிரி கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஒண்ணுமே இல்லை. அவங்க கொடுத்த வாக்குறுதி 2021 தேர்தல் கதாநாயகனாக பார்க்கப்பட்ட திராவிட மாடல் ஆட்சிக்கு வருவதற்கான மிக முக்கிய காரணமாக இருந்த 525 வாக்குறுதிகள். இதுல எவ்வளவு நிறைவேற்றினீங்க? அதுல 99.9% இந்த ஜெம்ஸ்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, கிருமிகளை 99.9% நீக்கும், அழிக்கும், கொல்லும், அந்த மாதிரி சொல்றாங்க. 91, அப்ப ஃபர்ஸ்ட் 99, அப்புறம் 90, அப்புறம் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டங்க. அது எங்க கையில் இல்லை. எது நீட்டு, அது எங்க கையில் இல்லைங்க. அதுக்கான ஆவணங்கள், சட்ட போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எங்களுக்கும் அது ஆசை, ஆனா எங்க கிட்ட இருக்கு, ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ என்னன்னா, சனி ஞாயிறு கிழமைகள்ல என்டர்டைன்மெண்ட் மீடியா சேனல்லாம் ஒரு ரியாலிட்டி ஷோ நடக்கும். நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த ரவுண்டு நீங்க வின் பண்ணிட்டீங்க, இந்த சக்கரத்தை சுத்துறீங்கன்னா இதுல ₹1 கிடைக்கும், 0 கிடைக்கும், 10,000 ரூபாய் கிடைக்கும், 1 லட்சம் ரூபாய் கிடைக்குங்க, உங்க ஆச்சரியம், உங்களுடைய அதிர்ஷ்டம் என்ன வேணா கிடைக்கும் சொல்லிட்டு அந்த சக்கரத்தை சுத்த சொல்லுவாங்க. அது மாதிரி ஸ்கிராட்ச் கார்டு சக்கரத்தை சுத்துது அப்படின்ற மாதிரி உருட்டுகளும் திருட்டுகளும் டிசைன் பண்ணிருக்காங்க. பெரிய அளவுக்குல ஒன்றும் சமயோசிதமான சாணக்கியமான புத்திகள்லாம் ஒன்றும் இல்லை. என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க, அந்த சம்பந்தப்பட்ட மக்களுக்கு அது செய்யப்பட்டு இருக்கிறதா அப்படின்றது ஒரே ஒரு கேள்விதான். இது மக்களை ரொம்ப சிந்திக்க வச்சிருக்கா, மக்களை இது சென்று சேர்ந்து இருக்கிறதா அப்படின்ற கேள்வியெல்லாம் முன் வச்சிங்க அப்படின்னா, மக்களை சென்று சேர்ந்ததா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியா இருந்தாலும், திமுகவினரை பாதித்திருக்கிறதா, திமுகவினரை கலக்கமடைய செய்திருக்கிறதா அப்படின்னா இன்னைக்கு அமைச்சர் அதை பத்தி பேசியிருக்கார். இப்போ இந்த விஷயங்கள் சொன்னாங்க இல்லைங்களா, இந்த விஷயத்தை மறுத்தோ இல்ல 99.9% நாங்க இல்ல 90% நாங்க நிறைவேற்றிட்டோம், பொய் சொல்றார் எடப்பாடி கே பழனிசாமி, எதிர்க்கட்சி தலைவர் பொய் பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அப்படிலாம் சொல்ல, இது பொத்தாம் பொதுவா எப்படியே இந்த விஷயங்கள்லாம் அதிமுக தாங்க பொருந்தும் அப்படின்றாங்க. ஐயா, இதற்கு இது பதில் இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு அமைச்சருடைய பேச்சு. நான் முன்னாடியே சொன்னது போல, திட்டங்களுக்கு பேர் வைக்கிறதுல வாய்ச்சொல்லில் வீரர்களடி அப்படின்னா அது த பெஸ்ட். அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா தமிழ், சங்ககால தமிழ் முதற்கொண்டு எல்லாமே அவர்களுக்கு தான் சொந்தம். அப்படி இருக்கிற நிலையில ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் நான் பேசுவேன். எது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்றும் இந்த திருட்டு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இது போன்ற சம்பவங்கள்லாம் அடக்கி ஒடுக்கிறதுக்காக காவல்துறையை சார்ந்த ஒருத்தர் பேசியிருந்தார். இப்போ திமுகவினருக்கு புரியும் மொழியாக இந்த உருட்டுக்களும் திருட்டுக்களும் இருக்கிறதா அப்படின்றது மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுகவினுடைய மிகச்சிறப்பான திட்டங்கள் அவங்க அப்படிதான் சொல்றாங்க. பட் அது ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னா, இருக்கிற தமிழக பிரஜைகள் எல்லாமே திமுகவினுடைய உறுப்பினர்களா இருக்கும். மினிமம் 2.5 crore நீங்க லீட் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கமாண்ட் திட்டம் ஆரம்பிக்கும் போதே முதலமைச்சர்களுடைய அந்த உத்தரவின் பேர்ல அவங்க எடுக்கிறாங்க திமுகவுடைய உறுப்பினர்களுக்காக. இன்னைக்கு அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் விதமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொட்டியம் அப்படின்ற பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்துல இந்த ஓரணிகள் தமிழ்நாடு பண்றாங்க. எல்லாம் கொடுங்க. இந்த ஓடிபி பிரச்சனைன்றது உச்சநீதிமன்றம் போயிருக்குன்னு வச்சுங்க. இங்க ஹைகோர்ட்ல என்ன சொன்னாங்க, ஓடிபி நாங்க கேட்கவே இல்லைன்றாங்க. அங்க போய் என்ன சொல்றாங்க, ஓடிபி நாங்க கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை, இதுக்கு நீங்க தடை விதிக்கணும், இந்த திட்டத்தினுடைய வளர்ச்சியை பிடிக்காம அதிமுக இந்த மாதிரி சொல்லுதுன்றாங்க. எதுங்க உண்மை? நீங்க தான் சொல்லணும். இந்த திட்டத்தில் சேர்க்கறதுக்காக அங்க பண்ணும்போது சில இளைஞர்கள், பொதுவாக 4 வருடங்களா தமிழக மக்கள் ரொம்ப அமைதியா இருக்காங்க,
எதுவுமே யாருமே கேட்கறது இல்லை. ஏன்னா கேட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதனால எதுவும் கேட்கறதில்ல. சில இளைஞர்கள் இளம் கன்று பயமறியாது இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க, ரோடே போட்டு கொடுக்கல, வீட்டுக்கு ஊர்ல எந்த ரோடுமே சரியா இல்ல, ஊருக்கு வர்ற ரோடே இல்ல, சும்மா ஓரணிகள் தமிழ்நாடு வந்து உறுப்பினராகன்றீங்க, நீங்க எல்லாம் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்க அங்க இருந்தக்கூடிய திமுக சகாக்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரியா அவனை ட்ரீட் பண்ண சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர், அவர் பேரே கருணாநிதி, அவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். என்ன நீ திராவிட மாடல் அரசு மேல நீ பதில் இது பண்ணி பேசுறியா, நாக்கில் பல்லு போட்டு பேசுறியா நீ அப்படின்ற மாதிரிலாம் அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு வேற மாதிரி அவர் ஏதோ ட்ரீட் பண்ணிருக்காங்க. அந்த சங்க தமிழ் வார்த்தைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த வார்த்தைகளை போட்டு ஏதோ பேசிட்டு போல இருக்கு. பாஜக தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இதை குறித்து சுட்டி காட்டி கண்டனம் தெரிவிச்சிருக்கார். பொது வெளியில நீங்க செஞ்சதை சொன்னீங்கன்னா பரவாயில்ல, மக்களை சந்திக்க திராணி இல்லாம இந்த 4 வருஷம் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லா அட்டூழியங்களையும் பண்ணிட்டு இப்ப போய் கதவை தட்டி நல்லா இருக்கீங்களா, 1000 ரூபா வருதா அப்படின்னா இது எப்படி, என்ன மாதிரியான மாடல் இது அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி கேட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்கார். ஒரு மாநிலத்தை பற்றிய நிலவரம், அந்த மாநிலத்தை பற்றிய எந்த அடிப்படை தகவலுமே தெரியாத ஒருத்தர் ஒரு நாளிதழை வாங்கி படிக்கிறார் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாளிதழை வாங்கி படிக்கிறார்னா இந்த காய்கறி விலை நிலவரங்கள் வரும், அப்புறம் தங்கம் இன்றைய விலை அப்படின்ற மாதிரிலாம் வரும், இந்த மற்ற விஷயங்கள்லாம் வரும். ஆனால் 3 விஷயங்கள் அன்னன்னைக்கு அப்டேட் ஆகுது. 1, போக்சோ வழக்குகள் பதியப்பட்ட வழக்குகளுடைய எண்ணிக்கை, இன்று கொலையானவர்களுடைய கொலை வழக்குகளுடைய எண்ணிக்கை, புலிகளோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலிகளின் தினமான இன்று நான் அதை பற்றி பெருமைப்படுகிறேன்னு சொல்லி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீண்ட பட்டியலை கொடுக்கிறார். அதை நீங்க நல்லா வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, வனக்காவலர்களுக்கு கொடுக்கப்பட்ட உடைகள், காலி பணியிடங்கள் நிரப்புதல், அவங்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுத்தோம், புலிகளுடைய காப்பதில் தமிழ்நாடு சிறந்து விளங்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இது அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா இது நான் தமிழர் கட்சியினுடைய சீமானவருடைய பேச்சினுடைய வாடை நெடி ஹெவியா அடிக்குது. இதுலயும் காப்பியா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்பா நீங்க புலிகள் எல்லாம் பாக்குறீங்க, உங்க புலிகளையும் கொஞ்சம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்கிறது அப்படின்றதான், அதாவது பதவிகளை யார் பெறுவது, குடும்ப உறுப்பினர்களுக்கு எப்படி பிரித்து கொடுப்பது அப்படின்ற பட்டிமன்றம் வைத்தால் யாருக்கும் எந்த பங்கமும் வராம மிகச்சிறப்பாக செய்யப்படும் ஒரு கட்சி அப்படின்ற மாதிரியான பேர்கள் தான் இருக்கு. 4 வருடத்துக்கு மேல முடிஞ்சது, இன்னும் சொச்ச நாள் தான் இருக்கு. இந்த மீதி நாட்கள்லையாவது மீதம் இருக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் செலுத்துவார்களா, நேர்மையான அதிகாரிகள் பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்குமா கேட்கிறார்கள் மக்கள் கேள்வியாக. மீண்டும் வேறொரு மக்கள் நலன் சார்ந்த தலைப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோடு. நன்றி நேயர்களே.